ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு த டெக் ஸ்பாட். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல ஆல்ரெடி ஒரு பார்ட் வந்து ஒரு பார்ட்னா தட் மீன்ஸ் ஒரு போர்ஷன் நான் கவர் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் வந்து இன்னைக்கு பார்க்கலாம். ஆக்சுவலி லாஸ்ட் கிளாஸஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா, கம்ப்யூட்டர்ஸ் பத்தி பார்த்திருக்கோம், வேரியஸ் ஜெனரேஷன் பத்தி பார்த்திருக்கோம். இன்னைக்கு வந்து பேசிக் ஆப்பரேஷன்ஸ் பத்தியும் அதனோட காம்போனன்ட்ஸ் பத்தி எல்லாம் ரிமைனிங் வந்து இந்த கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஆக்சுவலி போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கறது ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். ஆக்சுவலி நம்ம டே டு டே லைஃப்ல ரெகுலர் பேஸ்ல நம்ம சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் கம்ப்யூட்டரை. ஸோ அதனால வந்து நம்ம இந்த லெசனுக்கு நான் போன டைம் சொன்ன மாதிரி தான் நம்ம எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கணும்னு இல்லை. ஜஸ்ட் நீங்க ஒரு வாட்டி வீடியோ பார்த்துட்டு புக்கை ரீட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு இது ரொம்ப அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன எது கம்ப்யூட்டர் வந்து என்ன பர்பஸ்க்காக கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு கால்குலேட்டிங் கால்குலேஷனுக்காக தான் கண்டுபிடிச்சாங்க. அதை வந்து அபாகஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அப் டு 6th ஜெனரேஷன் வரைக்கும் ஒரு சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல என்ன பண்ணாங்கன்னா, வேக்கம் டியூப் வச்சு பண்ணாங்க. அது ரொம்ப பெருசா இருந்ததுனால அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு போயிட்டே இருந்தாங்க. ரீசன் என்னன்னா, ரொம்ப ஸ்மால் சைஸ் ஆக்குறதுக்காகவும், இப்ப எப்படி நம்ம லேப்டாப், கம்ப்யூட்டர் எல்லாம் யூஸ் பண்றோம். அந்த மாதிரி சின்ன சைஸ் இருக்கிறதுக்காகவும், பவர் கன்சியூம் கம்மியா இருக்கிறதுக்காகவும், ஈஸி டு யூஸ்க்காகவும் தான் அடுத்தடுத்த ஜெனரேஷன் போனாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ல எல்லாம் பார்த்தோம்னா, அந்த சைஸ் வந்து அப்படியே ஒரு ரூம் சைஸ்க்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் பீயிங் என்டர் ஆகி ஜஸ்ட் யூஸ் பண்ணிட்டு வெளியில வந்துடும். அந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் இப்பலாம் அப்படி இல்ல. எவ்ரிபடி இன் ஹேண்ட்ல வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ 6th ஜெனரேஷன் பத்தி உங்களுக்கு கொஞ்சமா இங்க குடுத்துருக்காங்க. இப்போதைக்கு உங்களுக்கு இது எனஃப். இன்னும் ஃபியூச்சர்ல நீங்க போகும்போது கம்ப்யூட்டர்ஸ் பத்தி படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் பிரீஃபா இருக்கும். ஓகேவா? இப்போ 6th ஜெனரேஷன் அப்படி 6th ஜெனரேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னா, கம்ப்யூட்டர் எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, இயர் ஆஃப் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்றாங்க. பேஸ்ட் ஆன் இது எத பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ன்னு சொல்லுவாங்க. இதுல ஒரு பெரிய என்ன சேஞ்சஸ் இருக்கணும், டிராமாட்டிக் சேஞ்சஸ் என்ன நடந்திருக்கு 6th ஜெனரேஷன்ல அப்படின்னா, வைட் ஏரியா நெட்வொர்க்கிங் எத க்ரோ பண்ணுதுன்னா, வைட் ஏரியா நெட்வொர்க்கிங் வந்து க்ரோ பண்றத வந்து எக்ஸ்ப்ளோசிவ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் நடக்குது அப்படின்னா, நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்னா ஒண்ணும் இல்லங்க. நம்மளோட ஹியூமன் லாங்குவேஜ வந்து கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ன்னு சொல்றாங்க. அத தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் என்டெலிஜென்ட் என்ன எபிலிட்டி அதுகிட்ட இருக்கு அப்படின்னா, டெவலப் த கம்ப்யூட்டர் ப்ரோகிராம் டூ அண்டர்ஸ்டாண்ட் த ஹியூமன் லாங்குவேஜ். நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோகிராம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ப்ரோகிராம் ஒரு ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோகிராம டெவலப் பண்ணுது. அந்த ப்ரோகிராம் என்ன பண்ணும்னா, நம்மளோட லாங்குவேஜ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ன்னு சொல்றாங்க. இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 2 திங் இருக்கு. NLP நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ன்னு சொல்றாங்க. அது வந்து ஒரு காம்போனன்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, எதுக்காக அத டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோகிராம் டெவலப் பண்ணியிருக்காங்க. அது எதுக்காகன்னா, ஹியூமனோட லாங்குவேஜ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகே. இது எனஃப் உங்களுக்கு 6th ஜெனரேஷன். இன்னும் ஃபியூச்சர் போகும்போது நம்ம நெறைய அத பத்தி படிக்கலாம். இந்த மாரி டேபிள் இருக்கிறதெல்லாம் ஒன்ஸ் நீங்க வந்து கோ த்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு மேபி சம் எக்ஸாம்ஸ்ல எதுலயாவது யூஸ்ஃபுல்லா இருக்க சான்சஸ் இருக்கு. ஓகே. டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன் ஒண்ணும் இல்லங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல். டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன்னா என்ன? ஜெனரலா டேட்டான்னா என்ன அப்படின்னா, ஒரு ஒரு சிங்கிள் வேர்டுமே ஒரு டேட்டா தான். உங்க நேம் கூட ஒரு டேட்டா தான். அதே இன்ஃபர்மேஷன்னா என்ன தெரியுமா? ஒரு ஃபுல் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு உங்க நேம் வந்து ஜான் இல்ல கவிதா. இந்த உங்களுக்கு எக்ஸாம்பிள் கவிதா அந்த மாதிரி தான் குடுத்துருக்காங்க. சோ ஏதாவது ஒரு நேம். நீங்க 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. 11th ஸ்டாண்டர்ட்ல நீங்க பி செக்ஷன்ல இருக்கீங்க. பி செக்ஷன்ல நீங்க வந்து கம்ப்யூட்டர் குரூப் எடுத்திருக்கீங்க. ஓகே. உங்களோட ஃப்ரெண்ட் நேம் சம்திங். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? ஒய் அவங்க பேரு. ஒய் என்ன பண்ணியிருக்காங்க? ஏ செக்ஷன்ல பயாலஜி குரூப் படிக்கிறாங்க. சோ இதெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன். இதே டேட்டா அப்படின்னா, ஜான்ங்கிறது ஒரு டேட்டா, கவிதாங்கிறது ஒரு டேட்டா. அதுல அதான் சொன்னேன்ல எக்ஸ்ங்கிறது ஒரு டேட்டா, ஒய்ங்கிறது நமக்கு ஒரு டேட்டா. டேட்டா வந்து மீனிங்ஃபுல்லா இருக்காது. பட் இன்ஃபர்மேஷன் வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கும். இதுதான் டேட்டாக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். டேட்டானா ஒரு ஒரு சிங்கிள் கீவேர்டும் டேட்டா தான். இன்ஃபர்மேஷனா ஒரு மீனிங்ஃபுல் வேர்ட்ஸ் தான் இன்ஃபர்மேஷன். இப்ப இன்ஃபர்மேஷன் என்ன? ஒரு எக்ஸ்ங்கிறவர 11th ஸ்டாண்டர்ட்ல இந்த இது படிக்கிறாங்கிறது நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷனா பாஸ் ஆகுது. டேட்டானா எக்ஸ்ங்கிறதே ஒரு டேட்டா தான். அதுல எந்த மீனிங்கும் கிடையாது. ஓகேவா? இட் இஸ் ஒரு கம்ப்யூட்டர்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ். அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு இன்புட் நம்ம குடுக்குறோம். ஒண்ணும் இல்லங்க. இப்போ மொபைல் எடுத்துக்கோங்களேன். நம்ம கால் பட்டன் கிளிக் பண்றோம். கால் பண்றோம். அந்த கால் வந்து என்ன பண்ணுதுன்னா, யார் அப்ரோப்ரியேட் பெர்சனோ அந்த பெர்சனுக்கு ரீச் ஆகுது. அப்ப நீங்க குடுக்குற அந்த கால் தான் இன்புட்ன்னு சொல்றோம். சரியா? அதே மாதிரி தான் கம்ப்யூட்டர்ல நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு இன்புட் குடுக்குறோம். அக்கார்டிங் டூ த இன்புட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, டிசைர்ட் அவுட்புட்ட குடுக்குது. இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்ப்யூட்டர்ல வந்து அது ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ். நம்ம ஆஸ் யூசுவல் ஃபோன் மாதிரி தான். நம்ம ஒரு இன்புட் குடுக்குறோம். அந்த இன்புட்க்கு அக்கார்டிங்கா ஆக்ட் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் குடுக்குது. டிசைர்ட் அவுட்புட் நமக்கு குடுக்குதுன்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே. அட் வெரி ஃபாஸ்ட் ரேட். ஓகேவா? ரொம்ப ஃபாஸ்ட்டா அந்த அவுட்புட்ட நமக்கு குடுத்துரும். ஓகே. இதுக்கப்புறம்
கம்ப்யூட்டர் வந்து லாட் ஆஃப் டிஃபரெண்ட் டாஸ்கஸ பண்ணுது. டேட்டாவ ஸ்டோர் பண்ணும், ஃபார்காஸ்டிங் பத்தி சொல்லும், புக்கிங், ஏர்லைன்ஸ்ல நம்ம அதாவது முன்னாடியே படிச்சிருக்கோம். எவ்ரி பிளேஸஸ்ல கம்ப்யூட்டர் இல்லாத பிளேஸே இல்ல. இப்பல்லாம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ்லயே கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. மோஸ்ட் ஆஃப்ல இல்ல. அம் எல்லா ஸ்கூல்ஸ்லயுமே மோஸ்ட்டா கம்ப்யூட்டர் இருக்க தான் செய்யுது. ஓகே. இப்பதான் நம்ம டேட்டாக்குள்ள வரோம். வாட் இஸ் அ டேட்டா அப்டின்னா, அன்ப்ராசஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட் சூட்டபிள் ஃபார் கம்யூனிகேஷன், இன்டரப்ஷன் ஆர் ப்ராசஸிங். ஒண்ணும் இல்லங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்டின்னா, ரா ஃபேக்ட்ஸ் அப்டின்னா என்ன அர்த்தம்னா, ஒண்ணும் இல்ல. ஒரு ரா டேட்டா அப்டின்னா ஒரு மீனிங்ஃபுல்லே இல்ல. சும்மா நெறைய டைப் ஆஃப் ஏபிசிடி 1, 3, 4, 16 கவிதா சம்திங் நேம், நேமு, ஒரு கம்ப்யூட்டர் நேம் எது வேணா வச்சுக்கோங்க. சம்திங் இத மாரி சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா, டேட்டான்னு சொல்லுவோம். அது எந்த ஒரு மீனிங்ஃபுல் இன்ஃபர்மேஷனையும் குடுக்காது. ஆனா இன்ஃபர்மேஷன்ங்கிறது அப்படி இல்ல. கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஃப்ரம் விச் கன்க்ளூஷன் மே பி ட்ரான். அது வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்க ஒரு விஷயமா இருக்கும். இன் சிம்பிள் வேர்ட்ஸ் வி கேன் சே தட் ரா ஃபேக்ட் இஸ் ப்ராசஸ்டு டு கிவ் அ மீனிங்ஃபுல். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் பாத்தீங்களா? இன்ஃபர்மேஷன்ங்கிறது ஒரு மீனிங்ஃபுல் டேட்டா இருந்துச்சுன்னா, அதுதான் இன்ஃபர்மேஷன். சும்மா ஒரு ரா டேட்டா இருக்கு அப்டின்னா, அது வந்து டேட்டா. உங்களுக்கு இதுல கன்ஃப்யூஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பிங் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்டின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்களா? ஆர்டர் டு ஸ்ட்ரக்சர்ட் ஃபார் எக்ஸாம்பிள் கவிதா இஸ் 16 இயர்ஸ் ஓல்ட். இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் அபௌட் கவிதா. கவிதாங்களுக்கு ஒரு 16 வயசு ஆகுது அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன். இதே வெறும் கவிதான்னு சொன்னா நமக்கு அது எப்படி இருக்கும்? அது ஒரு ஜஸ்ட் டேட்டாவா தான் இருக்கும். ஓகேவா? சோ அதனால தான் இதுதான் டேட்டாக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்ப பாருங்களேன், ஒரு இன்புட் குடுக்குறோம். அது ப்ராசஸ் பண்ணுது, அவுட்புட் குடுக்குது. இது பேர் தான் இன்ஃபர்மேஷன்னு சொல்லுவோம். டேட்டாக்கு உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள்? நோ. ஜஸ்ட் ஒரு கீவேர்ட் தான் டேட்டா. அதுக்கு எக்ஸாம்பிள் தேவையில்ல. ஓகே. இப்போ காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ன்னு வந்துட்டோங்க. இதுக்கெல்லாம் நீங்க வந்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ல எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா, இந்த கொஸ்டின் எல்லாம் நீங்க வந்து இத விட்டுட்டு சாய்ஸ்ல வேற கொஸ்டின்ஸ்க்கே போகாதீங்க. யூ கேன் அட்டெண்ட் திஸ் கொஸ்டின். பிகாஸ் ஆஃப் அவ்ளோ ஈஸியான ஒரு விஷயம் நம்மளே ஓனா எழுதிக்கலாம். சோ இதுல வந்து மிஸ்டேக்ஸஸ் ஃபைண்ட் பண்ண முடியாது. இதுல இது தப்பு, அது தப்புன்னெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா, டே டு டேல நமக்கு கம்ப்யூட்டர் பார்க்குறோம். சோ நமக்கு அது எல்லாமே ரிமெம்பர்ல இருக்கு. வி கேன் ஏபிள் டு டூ. ஓகே. என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குங்கிறது இந்த கிளாஸ்ல பார்க்கலாம். இன் டெப்த்தா நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல நான் அதுல என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? ஓகே. இப்போ கம்ப்யூட்டர் அப்டின்னா என்ன பார்த்தீங்கன்னா, காம்பினேஷன் ஆஃப் ஹார்ட்வேரும் அண்ட் சாஃப்ட்வேரும். ஹார்ட்வேர்னா என்ன? நம்மளோட மானிட்டர், கீபோர்டு, மவுஸ் இதெல்லாம் என்னன்னா ஹார்ட்வேர். அந்த நம்மளோட சிபியு ஓகேவா? இப்ப இதுக்கு இந்த மதர் போர்டும் தான். சிபியுக்குள்ள ஒரு மதர் போர்ட் இருக்கும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான பார்ட் கம்ப்யூட்டருக்கு ஓகேவா? இப்ப எப்படி நமக்கெல்லாம் ஒரு மதர் எவ்ளோ இம்பார்ட்டன்டான திங்கோ, அதே மாரி தான் கம்ப்யூட்டருக்கு மதர் போர்ட். மதர் போர்ட் போயிருச்சு. போயிருச்சு மீன்ஸ் அதுல ஏதாவது இஷ்யூஸ்னா கம்ப்யூட்டரே ஒர்க் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே. சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னா, ஒரு ஒரு செட் ஆஃப் ப்ரோகிராம்ஸ் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் டுகெதரா மேக் பண்ணது தான் கம்ப்யூட்டர்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஓஎஸ் வேணும். அது ஒரு சாஃப்ட்வேர். இப்போ நம்ம ஒரு மானிட்டர் வாங்கிட்டீங்கன்னா, ஒரு கீபோர்ட் இருக்கு, ஒரு சிபியூ இருக்கு, உங்ககிட்ட ஒரு மவுஸ் இருக்கு. இப்ப இத வச்சு எல்லாத்தையும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அதுக்கான அப்ரோப்ரியேட் சாஃப்ட்வேர் வேணும். இப்போ ஃபோன் வாங்கிட்டீங்க. பேசிக்கா அதிலேயே கால் ஆப் எல்லாம் இருக்கும். WhatsApp இப்ப FB யூஸ் பண்ணா FB இன்ஸ்டால் பண்ணணும். ஏதாவது கேம் விளையாடணும்னா கேம் இன்ஸ்டால் பண்ணணும். இதே தான். அதே ப்ராசஸ் தான் இங்கேயும். நம்ம ஹார்ட்வேர் டிவைஸஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும். சாஃப்ட்வேர நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதுதான் ப்ரோகிராம் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. இதெல்லாம் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்யூட்டர்ன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் எப்படி ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் சைக்கிள் அப்படின்னா, இங்க பாருங்க இந்த டயகிராம் நம்பர் 1.1ல இன்புட் ப்ராசஸ் நீங்க ஒரு இன்புட் குடுக்குறீங்க. அத ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் குடுக்கும். அதுதான் இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் சைக்கிள். ஐபிஓ சைக்கிள்ல தான் நம்மளோட கம்ப்யூட்டர் வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா, இட் நீட்ஸ் அ சர்டைன் இன்புட் நமக்கு ஒரு கொஞ்சம் இன்புட் நமக்கு தேவைப்படுது. அத ப்ராசஸ் பண்ணிட்டு, அதுக்கு டிசைர்ட் அவுட்புட் இதே தான் உங்களுக்கு இப்ப பாருங்க இந்த ஐபிஓ சைக்கிள ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே தான் எகைன் அண்ட் எகைன் சொல்ற மாதிரி இருக்கும் உங்க புக்ஸ்ல. அந்த இன்புட்ட வாங்கும், ப்ராசஸ் பண்ணும், எனக்கு அவுட்புட் குடுக்கும். இதுதான் ஜெனரல் பேசிக் திங். ஓகேவா? இப்போ த இன்புட் யூனிட் டேக்ஸ் த இன்புட். சென்ட்ரல் ப்ராசஸிங் சிபியு அந்த சென்ட்ரலா நடக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ராசஸ் இதுதான் சிபியூன்னு சொல்லுவாங்க. இன்புட்ங்கிறது கீபோர்டு, அவுட்புட்ங்கிறது மானிட்டர். இதெல்லாம் உங்களுக்கு ஃபர்தரா வரும். நான் இப்பவே உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இப்ப என்னன்னா, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் என்ன பண்ணும்? சிபியூ என்ன பண்ணும்னா, ப்ராசஸிங் பண்ணும். ப்ராசஸிங் ஆஃப் டேட்டாவ நீங்க இன்புட்ல கீபோர்ட்ல ஒண்ணு டைப் பண்ணிட்டீங்க. சிபியூ என்ன பண்ணும்னா, அத ப்ராசஸ் பண்ணும். அவுட்புட் எங்க நமக்கு கிடைக்கும்னா, மானிட்டர்ல கிடைக்கும். ஓகேவா? சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் டஸ் த ப்ராசஸிங் ஆஃப் டேட்டா அண்ட் த அவுட்புட் யூனிட் ப்ரொடியூஸ் த அவுட்புட். இப்ப மெமரி யூனிட் என்ன பண்ணா, ஹோல்டு த டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டியூரிங் த ப்ராசஸிங். இப்ப இந்த ப்ராசஸிங் டைம்ல என்ன பண்ணணும்னா, டேட்டாவையும், இன்ஸ்ட்ரக்ஷனையும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக தான் மெமரி யூஸ் பண்ணுவாங்க.
ஓகேவா? ரிமைனிங் இன்புட் யூனிட்டு, அப்புறம் ஒண்ணொண்ணும் தனித்தனியா இன்புட் யூனிட்னா என்ன? ப்ராசஸிங் யூனிட்னா என்ன? அவுட்புட் யூனிட்னா என்ன? அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல எக்ஸ்ப்ளைன் பண்றேன். தேங்க் யூ. பாய்.